எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வெற்றி யாருக்கு கிடைக்கும்? அதற்காக காத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும். காதல் கூட அப்படி தான், காத்திருக்கோங்க, காத்திருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டு கூட யாருக்கு? காத்திருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுத்தாலாம் வராது. ஸோ அப்போது 12 குடையவன் யார்? குரு. அவர் வந்து 6ஆம் இடத்தில் வக்கரம் பெறுகிறார், விபரீத ராஜயோகம் பெறுகிறார். எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. முகேஷ் எல்லாம் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. இந்த ஒரு சம்பவம் நடக்காத வரைக்கும். என்ன சம்பவம்? இந்த செவ்வாய் பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உடம்புல வந்து உச்சம் பெற்றுட்டார். இது வரைக்கும் பூவாக இருந்த நான் புயலாக மாறுகிறேன். இந்த இந்த செவ்வாய்க்கு வேறு இடமே இல்லையா சார்? என் உடம்புல வந்து தான் உச்சமாகணுமா? மகரத்தில் வந்து உச்சமாக, அவருக்கு அதுதான் வீடு. தட் இஸ் ஹிஸ் ஹோம் பிளேஸ், தட் இஸ் ஹிஸ் ஜாப்லெஸ் ஜாப். அதுதான் ஒரு உடம்புல உட்காந்து உச்சமாவார், நீச்சமாவார். அப்புறமா அதை அவர் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ இப்போ உடம்புல வந்து என்ன ஆகுது? உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவுடனே ஏற்கனவே செவ்வாய்னா யார்? சண்டைக்கோழி. செவ்வாய்னா யார்? செவ்வாய்னா அடிதடி பிரச்சனை, பாதகாதிபதி. இப்போ வந்து உடம்புல உட்காந்துடுறான். அப்போ என்ன ஆகும்னா, யாரை பார்த்தாலும் சண்டை போட தோணும்.